திருச்செந்தூரில் அதிகாலையிலேயே திடீரென உள்வாங்கிய கடல். 1000 ஒருவன் பாணியில் கடற்கரையில் தெரிந்த உருவங்களால் நெகிழ்ந்து போன பக்தர்கள். பல நாட்களுக்கு பிறகு திருச்செந்தூர் கடற்கரையில் இந்த மாற்றம் ஏற்பட காரணம் என்ன? முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூரில் மற்ற இடங்களில் இல்லாத சிறப்பாக கடற்கரையில் சன்னதி அமைந்திருக்கிறது. இங்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடிவிட்டு நேராக முருகப்பெருமானிடம் சென்று மனமுருகி வேண்டுவர். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். அதிலும் திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள். இப்படியாக புனித தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கும் திருச்செந்தூர் கடற்கரையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வரை கடல் நீர் அவ்வப்போது உள்வாங்கி காணப்பட்டது. திடீரென கடல் சீற்றங்கள், கடலரிப்பு என்று காட்சிகள் மாறிக்கொண்டே இருந்தன. எனினும் கடந்த சில மாதங்களாக சாந்தமாகி உள்ள கடற்கரையில் கடல் அரிப்பு சீராகி வருகிறது. இந்த நிலையில்தான் 6 மாத காலத்திற்கு பிறகு தற்போது கடல் நீர் திடீரென உள்வாங்கி காணப்படுகிறது. இன்று அதிகாலை நேரத்தில் பக்தர்கள் புனித நீராட சென்ற போது கடல் நீர் உள்வாங்கி இருப்பதை பார்த்துள்ளனர். சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு கடல் 70 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கி காணப்பட்ட நிலையில் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் அதிக அளவில் வெளியே தெரிகின்றன. அதிலும் பாறைகளை பார்க்கும்போது 1000 ஒருவன் படத்தில் மன்னரோடு மக்களும் கடல் நீருக்குள் அணிவகுத்து செல்லும் காட்சி போல மனித உருவங்களை ஒத்ததாக காட்சியளித்தன. சிக்கலான பாறைகள் அமைந்திருக்கும் பகுதியில் நீர் உள்வாங்கியதால் வெளியே தெரிந்த பாகங்கள் மனித உருவங்களை போன்று காட்சியளித்தது கவனம் ஈர்த்துள்ளது.